என்பவர் சக்தியின் 10 மகாவித்யா அவதாரங்களில் ஒருவர் ஆவார். சக்தியின் மிகவும் பயங்கரமான மற்றும் பலம் கொண்ட வடிவமாக காளி விளங்குகிறார். காளி என்பதற்கு காலம் மற்றும் கருப்பு என்று பொருள். காளி தேவி மயானத்தில் சுற்றி திரிபவர். இவரை பற்றிய செய்திகள் அதர்வன வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுடுகாட்டில் பேய்கள் காளி தேவியின் கட்டளையை பின்பற்றி அவரை கண்டாலே பயந்து ஓடும் என கூறப்படுகிறது. உக்ர தெய்வமான காளி இரத்த பலி மற்றும் உயிர் பலிகளை ஏற்றுக்கொள்வதாக நம்பப்படுகிறது. கெட்ட மந்திரவாதிகள் காளியை கட்டுப்படுத்தி தங்களின் தீய செயலுக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். காளிக்கு நல்லவர் கெட்டவர் என்ற பேதம் கிடையாது. தன்னை யார் பக்தியோடு வணங்கினாலும் அவர்களுக்கு காளி உதவியாக இருப்பார். காளி ஒருவரின் வீட்டிற்கு வந்தால் அங்கு பிணவாடை போன்ற துர்நாற்றம் வீசும். காரணம், சுடுகாட்டில் இருந்து வரும் காளி தேவியோடு மற்ற பிணங்களின் ஆவிகளும்